ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் மொத ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தெருவோர கடைகளில் கிடைக்கிற காளான் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த காளான் எப்படி சேர்ந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த காளான் முழுக்க முட்டைக்கோஸில் தான் செய்கிறாங்க. நான் அதுக்காக இன்றைக்கி 1/4 கிலோ முட்டைக்கோஸை நல்ல இது மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 3/4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை முட்டைக்கோஸில் நல்லா பிரட்டிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை மாவு பதத்துக்கு இந்த முட்டைக்கோஸை பிசைஞ்சுக்கலாம். நிறைய தண்ணி தெளிச்சிடாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. நாம் அடிக்கடி குழந்தைகளுக்கு கடையில் இதே மாதிரி காளான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். கடைகளில் சுகாதாரமற்ற முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை தவிர்க்கறதுக்கு நம்ம வீட்டிலையே இதே மாதிரி காளான் செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைகளும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்கும் மன திருப்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல உணவு சமைச்சு கொடுத்தோன்னு நல்ல திக்கான பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் வடை மாவு பதத்துக்கு இந்த முட்டைக்கோஸை நல்லா கலந்துக்குங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு குழிவான கடாயை அடுப்பில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 300 ml எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை இதில் பொரிச்சிடலாம். சின்ன உருண்டையாக வடை சைஸுக்கு போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் சின்ன ரொம்ப கிள்ளி போட்டும் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இது நல்லா கிறிஸ்பியாக வெந்த உடனே உதுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு வடை. பார்த்தா ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்திருக்கு. நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கு. அடுத்த சைடும் நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கனாவே தெரியும், நல்ல சூப்பர் கலரில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக மொறுமொறுன்னு வெந்திருக்கு. இது இப்படியே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி காளானை காலிஃப்ளவர் வச்சும் செய்யலாம், மஷ்ரூம் வச்சும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 3/4 கப் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கலாம். முதல்ல முட்டைக்கோஸ் கலவைக்கே நம்ம காரம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் வெங்காயத்தோட கொஞ்சமாக மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ அடுத்ததாக காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசால் பொடியும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு சின்ன கரண்டியில் சோயா சாஸும் அதே கரண்டி அளவு தக்காளி சாஸும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்தது நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 3/4 கப் அளவு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப திக்காயிரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம முதல்ல உப்பு சேர்த்துருக்க வடைக்கு, அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்க வடையை நல்லா உதுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. தெருவோர கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இந்த காளான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பரட்டியாச்சு. இப்போ சூப்பரான நல்ல மணமான காளான் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான காளான் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் தூவி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக செய்யக்கூடிய காளான் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.